சவுதி அரேபியா பேருந்து விபத்தில் 9 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 தலைமுறையினர் பரிதாபமாக உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மெக்காவில் இருந்து மதீனாவுக்கு உம்ரா பயணம் சென்ற சுற்றுலா பேருந்து டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி மீது மோதிய கோர விபத்தில் தீப்பற்றி எரிந்த பதைபதைக்க வைக்கும் காட்சிதான் இது. இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இஸ்லாமியர்களின் புனித நகரமாக கருதப்படும் மெக்காவுக்கு யாத்திரை செல்வது வழக்கம். அந்த வகையில் நவம்பர் 23ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்ட உம்ரா பயணத்திற்காக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த 54 பேர் கடந்த 9ஆம் தேதி சவுதி அரேபியாவிற்கு பயணம் மேற்கொண்டனர். இவர்களில் ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரான 65 வயதான ஷேக் நசுருதீன் மற்றும் அவரது குடும்பத்தினரும் அடங்குவர். நவம்பர் 9ஆம் தேதி உம்ரா பயணத்திற்கு புறப்பட்ட குடும்பத்தினரை ஹைதராபாத் விமான நிலையத்தில் ஷேக் நஸ்ருதீனின் மகன் சையத் ரஷீத் வழியனுப்ப வந்துள்ளார். அப்பொழுது குழந்தைகளுடன் ஒன்றாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டாம் என்று குடும்பத்தினரை வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவிற்கு புறப்பட்ட குடும்பத்தினரை மகிழ்ச்சியாக வழியனுப்பிய சையத் ரஷீத்திற்கு அப்பொழுது தெரியாது இதுதான் அவர்களுடனான கடைசி சந்திப்பு என்று. சவுதி அரேபியா சென்ற 54 பேர் கொண்ட குழுவில் 4 பேர் தனித்தனியாக காரில் மதீனாவுக்கு சென்ற நிலையில் 4 பேர் தனிப்பட்ட காரணங்களுக்காக மெக்காவில் தங்கியுள்ளனர். மீதமுள்ள 46 பயணிகளுடன் சுற்றுலா பேருந்து மதீனாவுக்கு உம்ரா பயணம் சென்றது. நள்ளிரவு 1:30 மணி அளவில் முஃப்ரிகாத் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது அப்போது அவ்வழியாக டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி மீது இவர்கள் பயணித்த பேருந்து எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. நள்ளிரவில் நிகழ்ந்த விபத்தின் போது பலரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்ததால் தூக்க நிலையிலேயே பலரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என 45 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மட்டும் உயிர் உடைத்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 46 మంది ఆపస్లో ఉన్నారని చెప్పి ప్రాథమిక సమాచారం మనకు తెలిసింది. దాంట్లో ఒక సర్వైవర్ ఉన్నారు, మొహమ్మద్ షోయబ్ అని చెప్పి ఆయనకు ఐసీయూలో ట్రీట్మెంట్ జరుగుతుందని చెప్పి. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடலை இந்தியா கொண்டு வர மத்திய அரசு உதவ வேண்டும் என அவர்களது குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். उसमें शेख नजीरुद्दीन साहब और उनके बेटे शेख सलाउद्दीन साहब और उनके वाइफ और उनकी बीवी और बच्चे पोता और पोतरी नवाज से और बेटी भी उसमें कुल मिला के 18 लोग हैं. उसमें हम चाहते हैं कि ये इसमें कम से कम விமான நிலையத்தில் வழியெடுப்பும் போது அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டாம் என அறிவுறுத்தியதை நினைவு கூர்ந்த சையத் ரஷீத் தான் கூறியதை கேட்டிருந்தால் சிலராவது உயிரோடு இருந்திருப்பார்கள் என கூறி கதறினார். முதியவர்கள், குழந்தைகள், நடுத்தர வயதினர் என 3 தலைமுறையையும் சேர்த்து மொத்த குடும்பத்தையும் இந்த கோர விபத்தில் பறிகொடுத்துள்ளார் சையத் ரஷீத்.